மேம், உங்ககிட்ட ஒர்க் பண்ற உங்க ஸ்டாஃப்க்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா, நாங்க வந்து வேலூர்லேருந்து வரணும். லாஸ்ட் டைம் பீரியட்ஸ் டைம்ல அங்க வரணும் அப்டின்னா, என் ஹஸ்பண்டால வர முடியல. அவரு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. ஸோ வர முடியல. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தான் மெசேஜ் போட்டேன். ஹெல்ப் பண்ணுங்க, மேம் கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்டின்னு. அப்புறம் அவங்க கேட்டு டே 2 ஸ்கேன் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் சென்ட் பண்ண சொன்னாங்க. அது சென்ட் பண்ண பிறகு இந்த மருந்தே கன்டினியூ பண்ணுங்கன்னு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது மேம். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் மேம். வணக்கங்க, நான் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பி உங்களோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டு. கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் இந்த புது வருஷத்தில் 3 பேராக இருக்கணும். உங்கள் குழந்தை எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் 10 மாதம் நல்லபடியாக வந்து பிறக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்கணும். உங்கள் குழந்தை உங்களுக்கு நிறைய பேர் புகழ் எடுத்து தரும் நான் வாழ்த்துறேன். இந்த நியூ இயர்க்குள்ளே எத்தனை பேர் கன்சீவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ப்ரேயர்ஸில். நாளைக்கு கிறிஸ்மஸ், இன்றைக்கி நீங்கள் கன்சீவ் ஆகி வந்திருக்கீங்க. கடவுளுக்கு நன்றி, என் மேலே இவ்வளோ இரக்கமும் அன்பும் காமிக்கிறதுக்காண்டி. உங்களையும் நான் வந்துட்டு கடவுள்கிட்ட டெய்லி என்னோடய பிரார்த்தனையில் வைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியும் இதே போல் என்கிட்ட வர எல்லா இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டும் 2025 கண்டிப்பாக கன்சீவ் ஆகின்னு வேண்டிக்கிறேன்.